Mercury Events. உங்க ஈவெண்ட்ஸை எங்களோட பிளான் பண்ண இப்போவே ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணி சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது 2026 ஆண்டு குரு பயிற்சி பலன்கள். வரிசையிலே தனுசு ராசி. கோச்சார கிரகங்களின் நகர்வு என்பது வருடக்கோள்களில் சற்று உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டியது. ஆனால் இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது தனிநபர் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தசாபுத்திகளை அனுசரித்து 5-10% தான் வேலை செய்யும். ஆஹா ஓஹோ கூரையை வச்சுட்டு கொட்ட போகுது, அப்படியே அடித்து தூக்க போகுதுங்கிற மாதிரி பலன்களோ, நீங்கள் அவ்வளோதான் இந்த குரு பயிற்சியில் காலி ஆகிடுவீங்க, இந்த சனி பயிற்சியோடு உங்கள் லைஃபே முடிஞ்சு போயிருங்கிற பலன்களையோ தயவு செஞ்சு நம்பாதீங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. கோல்சாரம் என்பது ஒரு விருந்தில் பரிமாறும் ஒரு ஸ்வீட் மாதிரி. அந்த ஸ்வீட் இல்லைனாலும் கூட விருந்து இருக்கும், அல்லது ஒரு சிறு அளவிலான ஊறுகாய் மாதிரி அப்படி எடுத்துக்கணும். அடுத்து கோச்சார பலன்கிறது எப்போவுமே ராசிக்கானது, இது லக்னத்துக்கானது கிடையாது. இப்போ தனுசு ராசியில் பிறந்த மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இது வேலை செய்ய முடியும். தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். வர ஜூன் 2ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து குரு பகவான்கிறவர் பயிற்சியாகி கடக ராசிக்குள்ளே போகிறார். இது உச்ச வீடு. உங்கள் ராசிநாதன் உச்சம் பெறுவது என்ன வழியில் பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு சிறப்பு தான். நம்ம லக்னாதிபதியோ ராசி அதிபதியோ கோச்சாரத்தில் பலம் பெறும் காலத்தில் நமக்கு ஒரு தன்னம்பிக்கை நிச்சயமாக இருக்கும். அது உள்ள எந்த மாற்று கருத்து இல்லை. தவிர குரு ஒரு வருடக்கோள்ங்கிறதுனால அவருடைய அடுத்த ஓராண்டு காலத்தில் ஒரு 4 மாதம் 4.5 மாதம் கடகத்தில் உச்ச வலிமையோடு, அதுக்கப்புறம் சிம்மத்தில் அதிநட்பு வலிமையோடு அதிசாரத்திலிருந்து திரும்பவும் கடகத்தில் உச்ச வலிமையோடு இருக்க போகிறாருங்கிறதுனால நெக்ஸ்ட் ஒரு 1 இயருங்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு நன்று. சார் ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு போயிடுறாரு, இது சிறப்பான்னு கேட்டால் மோசம் கிடையாது. எப்போவுமே உங்கள் லக்னாதிபதியோ ராசி அதிபதியோ 6, 8, 12ங்கிற மறைவு ஸ்தானங்களில் இருந்தாலும் அவர்கள் அங்கே ஆட்சியோ உச்சமோ மூலத்திரிகோணமோ திக்பலமோ அடைந்த நிலையில் இருந்தாங்கன்னா அது மறைவு அல்ல. இதில் திக்பலம் வராது. 6, 8, 12 எந்த கிரகமும் ராசிக்கோ லக்னத்துக்கோ திக்பலம் அடையாது. பட்டு ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் கண்டிப்பாக அடைய முடியும். இப்போ ஒரு மேச லக்னக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் 8ஆம் இடத்துல ஆட்சி அடைவார். கடக லக்ன ஜாதகர்களுக்கு 11ஆம் இடங்கிற பாதகஸ்தானத்தில் சந்திரன் உச்சம் அடைவார். ரிஷப லக்ன ஜாதகத்துக்கு சுக்கிரன் 6ஆம் இடத்துல ஆட்சி அடைவார். அதுவே துலா லக்ன ஜாதகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா சுக்கிரன் 6லையும் 8லையும் பவராக இருப்பார். அப்போ இதையெல்லாம் மறைவுங்கிற கணக்கில் எடுத்துக்கூடாது. அந்த வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு 8ஆம் இடத்தில் மறைவதில்லை, அவர் உச்ச வலிமையை பெறாரு. ஸோ ராசிநாதன் உச்ச வலிமை பெறதுங்கிறது ஒரு தனிச்சிறப்பு தான். உங்களுடைய ஜாதக தசாபுத்தி அனுகூலமாக இருந்ததுன்னா வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள், திடீர் அதிர்ஷ்டம், தனவரவு, ஆயுள் பற்றிய குற்றங்கள் நிவர்த்தியாவது, உழைக்காமல் சேரும் செல்வம், உயில் மூலம் கிடைக்கும் பணவரவு போன்ற நல்ல காரியங்களை தருவார். பதவி உயர்வு, முன்னேற்றம், இடம் மாற்றம், ஊர் மாற்றம், உத்தியோக மாற்றம் போன்றவற்றையும் தருவார். பொதுவாக 8ஆம் இடங்கிறதெல்லாம் மாற்றத்தை தரக்கூடிய வீடு. திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடந்து ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போகிறதுக்கான மாற்றங்கள், சிங்கிளாக இருக்கிறவங்க தம்பதிகளாக மாறுற மாற்றம், ப்ளஸ் குழந்தை பிறப்பதற்கான மாற்றம், பழைய வீட்டிலேருந்து புது வீடு கட்டி குடியேறும் மாற்றம், ஒரு உத்தியோகத்திலேருந்து இன்னொரு உத்தியோகத்திற்கான மாற்றம், பழைய வாகனத்தை விட்டுட்டு புது வாகனம் தரக்கூடிய மாற்றம், இது எல்லாமே நிகழ்கிறதுக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு வாய்ப்பு உண்டு. ராசிநாதன் குரு வலுத்திருப்பது சிறப்பு. மேலும் இவர் 8ஆம் இடத்துல, ராசிக்கு 8ஆம் இடத்துல உச்ச வலிமை பெற்றதோடு அவர் பார்வை செலுத்தும் இடங்கள் உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 12ஆம் இடங்கள். அப்போ பணம் சம்பாதிப்பதற்கான உங்களுடைய புதிய முயற்சிகள் பலிதமாகும். வெளியூர், வெளிதேசம், வெளிநாடு போவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். உயர்கல்வி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டாகும். இழுபறியில் இருந்து வந்த வம்பு வழக்கு கோர்ட்டு பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். ஆரோக்கிய குறைபாடுகளில் இதுவரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு அது ஒரு நிவர்த்தியான நேரம் அப்படிங்கிறது மாதிரி இதை எடுத்துக்கலாம். பொதுவாக விரயஸ்தானத்தை குரு பார்க்கும்போது
உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தை குரு பார்க்கிற போது சுப விரய செலவுகள் ஏற்படும். சுப விரய செலவுங்கிறது நமக்கு என்னென்ன, அதாவது செலவு பண்ணும்போது அந்த செலவால் சந்தோஷம் கிடைக்கிறதுக்கு பேர் தான் சுப விரய செலவு. குழந்தைகளுக்காக சொத்து வாங்கிறது, குழந்தைகளுக்கான உயர்கல்வி, குழந்தைகளுக்கான திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடத்துவது, உங்களுக்கான திருமணம் போன்ற சுபகாரியங்கள், உங்களுக்கான சொத்து வாங்கும் யோகங்கள், உங்களுக்கான வாகனங்கள் வாங்கிறது, கோல்டு வாங்கும்போது ஏற்படுற சந்தோஷம், சொத்து நிலம் வாங்கும்போது ஏற்படுற சந்தோஷம், இதெல்லாம் இருக்கும். திருமணம், சுபகாரியங்கள், இதன் மூலம் மகிழ்ச்சி தரக்கூடிய சுப விரய செலவுகளை கொடுப்பார். அதே மாதிரி ஊர் விட்டு ஊர் மாறுறது, நாடு விட்டு நாடு மாறுறது, பூமியில் கொண்டு முதலீடு பண்ணுறது, தங்கத்தில் முதலீடு பண்ணுறதுங்க மாதிரியான முதலீடுகளை அதிகரிக்கும் தன்மையாக இருக்கும். அடுத்து தன வாக்கு குடும்பஸ்தானங்கிற 2ஆம் இடத்தை உச்சகுரு பார்க்கிறாருங்கனால குடும்பத்தில் நிலவி வந்த குழப்ப நிலைகள் நீங்கும், சொல்வாக்கு அதிகரிக்கும், செல்வாக்கு அதிகரிக்கும், சொன்ன சொல்லை காப்பாற்றும் வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும். புதிதாக குடும்பம் அமையும் யோகிதைகள் ஏற்படும். பொருளாதாரத்திலிருந்து வந்த தேக்க நிலை முடிவுக்கு வரும். பொருளாதார தன்னிறைவு பெறுவதற்கான சாத்தியக்கூறுகளை உங்கள் ராசிநாதன்கிற முறையில் குரு பகவான் கொடுப்பார். அவர் தனகாரகன், தனஸ்தானத்தை பார்க்கிறாருங்கிற போது பொருளாதாரத்திலிருந்து தேக்கம் நீங்கும். பழைய கடன்கள் முடிந்து புதிய கடன்கள் வாங்குவதற்கான யோகங்கள் உண்டாகும். சொன்ன சொல்ல காப்பாற்றுறது, இந்த வாக்கு பலிதம் அப்படிங்கிறத குரு 2ஆம் இடத்தோடு சம்மந்தப்படும் போது தான் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ சொன்ன சொல்ல காப்பாற்றி நம்மளுடைய பேரை காப்பாற்றிக்கிறதான வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அதே மாதிரி குடும்பத்தில் புதிய உறவுகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டாகும். நான் அதை முதலே சொன்ன மாதிரி குழந்தை பிறப்புங்கிறது மாதிரியான அமைப்பு, திருமணம் நடக்குங்கிறது மாதிரியான அமைப்பு, ஒன்றுக்கு மேற்பட்ட உறவுகள் வருவதற்கான யோகங்கள் ஏற்படுவது, தங்கள் வாரிசுகளுக்கு நல்ல காரியம் சுபகாரியம் செஞ்சு பார்த்து அதில் சந்தோஷப்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இது உண்டு. இது எல்லாத்துக்குமே பேசிக் உங்கள் ஜாதகம். அதனுடைய தசாபுத்திகள் அனுகூலமாக இருக்கும்போது தான் இந்த பலன்கள் துல்லியமாக நடக்கும். இதை நம்ம மறந்துடவும் மறுக்கவும் கூடவே கூடாது. ஸோ இதை ஞாபகத்தில் எப்பயுமே வச்சுக்கணும். ஸோ இந்த அமைப்பு இருக்கும். அடுத்து அவர் 9ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்ப்பார். ஏற்கனவே 4ஆம் இடத்துல உங்களுக்கு கோச்சாரத்தில் சனி இருக்கும், அர்த்தாசிரம சனின்னு சொல்லுவாங்க. இந்த குருவின் பார்வை அங்கே கிடைக்கிறதுனால உடல் சுகம் மேம்படும், தாய் சுகம் மேம்படும், கல்வியிலிருந்து வந்த தடைகள் நீங்கும், பட்டம் பதவி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும், சொத்து சேர்க்கும் யோகங்கள் ஏற்படும், வீடு வாகனம் போன்றவை வாங்கி மகிழும் யோகங்கள் உண்டாகும், பதவி உயர்வு பெறுவது, சம்பள உயர்வு பெறுவதுங்கிற மாதிரியான வாய்ப்புகள் ஏற்படும். 4ஆம் இடம் அதிக வலுப்பெறுவதனாலேயே உங்களுக்கு பார்த்திங்கன்னா கௌரவம், புகழ், அந்தஸ்து, பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வருவதுங்கிற மாதிரி இருக்கும். இடம் மாற்றம், உத்தியோக மாற்றம் ஏற்படும் வாய்ப்புகளையும் கொடுக்கும். கல்வியில் இருந்த தடை நீங்கிறது, உயர்கல்வி பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது. ஒரு படிப்பு முடிச்சுட்டு அடுத்த படிப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இது சாதகமான சூழ்நிலைகளாக இருக்கிறது. படித்து முடிச்சுட்டேன் சார், எனக்கு இன்னும் நல்ல வேலை கிடைக்கலைங்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கைகூடி வருவது, அந்த வேலை வாய்ப்பு வெளியூர்லேயோ வெளிநாட்டிலேயோ கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறு. வெளிநாடு போய் செட்டில் ஆகணும்னு இருக்க சார், எனக்கு பிஆர் இன்னும் கிடைக்கல, க்ரீன் கார்டே கிடைக்க மாட்டேங்குதுங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் தனுசு ராசிக்காரர்களுக்கு அதற்கான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் மிகுதியாக இருக்கும் காலம் அப்படின்னு இதை சொல்லலாம். ஸோ மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி பலன்கிறது அவர் 8ல் மறைஞ்சிட்டாரேன்னு வருத்தப்படுறதை விட உங்களுக்கு கிட்டத்தட்ட 65% நற்பலன்களை தரும் வாய்ப்புகளாகத்தான் இருக்குங்கிறத மறந்துட வேண்டாம். இஷ்டதெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடோடு தென்குடி, திட்டை, ஆலங்குடி மாதிரியான குரு ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றது, வாரம் வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பை சேர்க்கும் என்று கூறி எப்போதும் ஜாதக தசாபுத்திகளே 90% நமது வாழ்க்கையை நடத்தி செல்லும் என்றும், கோச்சார பலன்கள் அதற்கு துணை புரியும் 10% அமைப்பாகத்தான் இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.